أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله السلام عليكم ورحمة الله وبركاته. துருசுல் லுகத்தில் அரபியா முதல் பாகத்தில் 6வது பாடத்தை பார்க்க போகிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்-தர்சுஸ் சாதிஸ். ஹாதிஹி, நாம் முதலில் ஹாதா என்று பார்த்தோம். ஹாதா என்பது இவன், இவர், இது. அதேபோல்தான் ஆதிஹி என்பதும் இவர் பெண்பால், இவள், இது. ஆதிஹி என்பது பெண்பாலுக்குரிய அருகில் உள்ளதை சுட்டும் சொல்லாகும். ஹாதா இப்னு ஹாமிதின், ஹாதா இப்னு ஹாமிதின் வ ஹாதிஹி பின்து யாசிரின். இவன் ஹாமிதுடைய மகன் ஆவான், மேலும் இவள் யாசிருடைய மகள் ஆவாள். ஹாதா இப்னு ஹாமிதின் வ ஹாதிஹி பின்து யாசிரின். ஹாதா இப்னு ஹாமிதின் வ ஹாதிஹி பின்து யாசிரின். இப்னு ஹாமிதின் ஜாலிசுன் வ பின்து யாசிரின் வாகிஃபத்துன். ஹாமிதுடைய மகன் அமர்ந்திருக்கிறான், யாசிருடைய மகள் நின்றிருக்கிறாள். இப்னு ஹாமிதின் ஜாலிசுன் வ பின்து யாசிரின் வாகிஃபத்துன். மன் ஹாதிஹி, இவள் யார்? ஹாதிஹி உஃப்துல் முஹந்திசி, இவள் இன்ஜினியரின் சகோதரி ஆவாள். ஹாதிஹி உஃப்துல் முஹந்திசி, ஹாதிஹி உஃப்துல் முஹந்திசி, இவள் இன்ஜினியருடைய சகோதரி ஆவாள். அஹிய ஐதன் முஹந்திசத்துன். ஐதன் என்று சொன்னால் கூட, அவளும் கூட என்ஜினியரா? ஹிய ஐதன் முஹந்திசத்துன். ஹிய அவள், அவளும் கூட என்ஜினியரா? லா ஹிய தபீபத்துன். இல்லை, அவள் ஒரு பெண் மருத்துவர், அவள் ஒரு மருத்துவர். சையாரத்து மன் ஆதிஹி, யாருடைய கார் இது? ஆதிஹி சையாரத்துல் முதீரி, இது முதீர் கல்லூரி முதல்வர், முதல்வருடைய காராகும். மே ஆதிஹி, இது என்ன? ஆதிஹி மிக்வாத்துன், இது ஒரு அயன் பாக்ஸ் ஆகும். லிமன் ஹாதிஹி, இது யாருடையது? ஆதிஹி லி ஹாலிதின், இது ஹாலித் உடையதாகும். இங்கே ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அரபியில் உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் ஆண்பாலாகவோ அல்லது பெண்பாலாகவோ கருதப்பட்டு, ஆண்பாலுக்கு உரிய சொற்கள் எல்லாம் ஹுவ, ஹாதா, பெண்பாலுக்குரிய சொற்கள் ஹிய, ஆதிஹி என்று குறிப்பிடப்படும். ஆக உலகத்திலே உள்ள பொருட்கள் நம்முடைய தமிழிலே அவ்வாறு குறிப்பிடப்படுவதில்லை. தமிழிலே அக்ரணைக்கு என்று தனியாகவே ஒரு பால் உண்டு. ஆனால் அரபி மொழியிலே அவ்வாறு இல்லை. மாறாக ஆண்பாலாக அல்லது பெண்பாலாக அனைத்து பொருட்களும் குறிப்பிடப்படும். தர்ராஜத்து அனசின் ஹாதிஹி, தர்ராஜா என்று சொன்னால் சைக்கிள். இது அனசுடைய சைக்கிளா? லா ஹாதிஹி தர்ராஜத்து அம்மாரின், இல்லை, இது அம்மாருடைய சைக்கிள் ஆகும். ஹாதிஹி ஜதீதத்துன், இது புதியதாக இருக்கிறது. தர்ராஜத்து அனசின் கதீமத்துன், மேலும் அனசுடைய சைக்கிள்
இருக்கிறது. ஆதிஹி சாத்து அலியின். நன்கு கவனியுங்கள், அரபியிலே உள்ள சொற்களில் எந்தெந்த சொற்களில் எல்லாம் சாத்துன் போன்று குண்டு தாவில் முடிகிறதோ, அதாவது 2 புள்ளிகளிடப்பட்ட ஒரு வட்டத்தா அந்த தாவில் முடிகிறதோ, அந்த தாவில் முடியக்கூடிய அந்த சொல் பெரும்பாலும் பெண்பால் சொல்லாகவே இருக்கும். உதாரணத்திற்கு சாத்துன், ஆதிஹி சாத்து அலியின், ஆதிஹி சாத்து அலியின். இது அலியுடைய வாட்சாகும், இது அலியுடைய வாட்சாகும். இய ஜமீலத்துன் ஜித்தன், அது மிகவும் அழகாக இருக்கிறது, அது மிகவும் அழகாக இருக்கிறது. ஆதிஹி மிலாக்கத்துன் வஹாதிஹி கிதுருன், இது ஒரு ஸ்பூன் அல்லது கரண்டியாகும், மில்லாக்கா. வஹாதிஹி கிதுருன், மேலும் இது ஒரு சட்டியாகும். அல் மில்லாக்கத்து ஃபில் கிதிரி, ஸ்பூன் சட்டியில் இருக்கிறது, பாத்திரத்தில் இருக்கிறது. அல் மில் அக்கத்து ஸ்பூன். ஆதிஹி பக்கரத்துல் ஃபல்லாஹி, ஆதிஹி பக்கரத்துல் ஃபல்லாஹி, இது விவசாயியுடைய பசுவாகும். ஹாதா அன்ஃபுன் வஹாதா ஃபமுன், இது ஒரு மூக்கு ஆகும். வஹாதா ஃபமுன், இது ஒரு வாயாகும். அன்ஃபுன் என்றால் மூக்கு, ஃபமுன் என்றால் வாய். இந்த இரண்டுமே ஆண்பால் சொற்கள், அன்ஃபுன் ஃபமுன். ஹாதா அன்ஃபுன் வஹாதா ஃபமுன். ஹாதிஹி உதுனுன் வஹாதிஹி ஐனுன். உதுன் என்று சொன்னால் காது, இது ஒரு காதாகும், மேலும் இது ஒரு கண்ணாகும். ஆதிஹி ஐனுன், ஐன் என்று சொன்னால் கண். ஆக இதற்கு மட்டும் ஆதிஹி என்று வருகிறது. இதற்கு முன்னால் ஆதா என்று பார்த்தோம், அன்ஃபுன் வஃபமுன், மூக்கு மற்றும் வாய் ஆண்பால், ஆனால் கண் காது இவை பெண்பால். ஒரு சுருக்கமான ஒரு விதிமுறையை பார்க்கலாம். எதெல்லாம் பேர், அதாவது ஜோடி ஜோடியான உறுப்புகளாக இருக்கிறதோ அதெல்லாம் அரபி மொழியிலே பெண்பாலாக கருதப்படும். ஆதிஹி உதுனுன் வஹாதிஹி ஐனுன். அதே போன்று ஜோடியாக இருக்கக்கூடிய கை, வஹாதிஹி யதுன் கால், வஹாதிஹி ரிஜுலுன். இதையெல்லாம் ஆதா எதுன் ஆதா ரிஜுலுன் என்று சொல்லக்கூடாது, மாறாக வஹாதிஹி யதுன் வஹாதிஹி ரிஜுலுன் என்று தான் சொல்ல வேண்டும். தமாரீனு. ஹாதா இக்ர வக்துப், படி மற்றும் எழுது. இதில் ஜபர்ஜேர் இல்லாமல் இருக்கிறது, நீங்கள் படிக்கப் போகிறீர்கள். ஹாதா மஸ்ஜிதுன் வஹாதிஹி மதரசத்துன். هذا مسجد وهذه مدرسة. من هذه؟ هذه أخت عباس. இவள் யார்? இவள் அப்பாஸின் சகோதரி ஆவாள். هذا ديك وهذه دجاجة. இது ஒரு சேவலாகும், மேலும் இது ஒரு கோழியாகும், பெட்டை கோழியாகும். தஜாஜா என்றால் பெட்டை கோழி. ஹாதா தீக்குன் வஹாதிஹி தஜாஜத்துன். ஹாதா புனுல் முதீரி வஹாதிஹி பின்துல் முதர்ரிசி. இவன் பிரின்சிபாலுடைய மகனாவான், மேலும் இவள் ஆசிரியருடைய மகள் ஆவாள். ஹாதா புனுல் முதீரி வஹாதிஹி பின்துல் முதர்ரிசி. هذا ابن المدير وهذه بنت المدرس. هذه أم ياسر. இவர் யாசிருடைய தாய் ஆவார். هذه أم ياسر. உம்மு யாசிர் யாசிருடைய தாய். ஐன கிதுருல் லஹ்மி. இறைச்சி பாத்திரம் எங்கே? ஹிய ஃபி ஸல்லாஜதி. அது சல்லாஜா ஃப்ரிட்ஜில் இருக்கிறது. ஐன கிதுருல் லஹ்மி ஹிய ஃபி ஸல்லாஜதி. ஹாதா பாபுன் வஹாதிஹி நாஃபிஸத்துன். இது ஒரு வாசலாகும், கதவாகும். வஹாதிஹி நாஃபிஸத்துன், மேலும்
இது ஒரு ஜன்னலாகும். ஹாதா பாபுன் வஹாதிஹி நாஃபிஸத்துன். ஹாதா பாபுன் வஹாதிஹி நாஃபிஸத்துன்.